நாம் தமிழர் கட்சி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் புது சின்னத்தோடு போட்டி போடுகிறது. அதன் வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை பறித்து விவசாய சின்னத்தை கொடுக்காம இன்னைக்கு மைக் சின்னம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த சின்னத்தையும் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு ஏற்காம வேற சின்னம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுதான் கொடுத்துருக்காங்க போல. அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிரச்சாரத்தில் இறங்கி விட்டார்கள். பிரச்சாரத்தில் இன்னைக்கு எனக்கு தெரிந்து கள நிலவரத்தை பார்க்கும் பொழுது நாம் தமிழர் தங்களுக்கு கிடைத்த மைக் சின்னத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் என்று தான் தோன்றுகிறது. அது சேர்க்க முடியாமலாம் கிடையாது, சேர்த்துட்டாங்க. இப்போ மைக் சின்னம் தானே, நாம் தமிழர் தானே, நல்லா இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாய சின்னத்தை விடவே மைக் சின்னம் என்பது ஒரு அரசியலுக்கு ரொம்ப எளிமையாக மக்களுக்கு போய் புரியுது. மைக்கு பார்த்துருக்காங்க, எல்லா கட்சிக்காரங்களும் மைக்கில் தான் பேசுகிறாங்க. அப்போ அந்த மைக் ஒரு அரசியலோட சம்மந்தப்பட்ட ஒரு சின்னமாகவும் இருக்குது, எளிய சின்னமாகவும் இருக்குது, மக்கள்கிட்ட போய் சீக்கிரம் சேர்ந்துடும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ராயலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ அந்த மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கான சின்னமாக தமிழக மக்களுடைய மனதில் பதிய தொடங்கி விட்டது. மக்கள் நிறைய பேருக்கு இப்போ சீமான் என்ன சின்னத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க போலங்க இந்த முறை அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நம்மளுடைய ஒரே இதுனா, இந்த மைக் வேட்பாளர் பட்டியலில் மைக்காக தெரியணும். மைக்கு மாதிரி தெரியாமல் கொக்கு மாதிரியோ பூனை மாதிரியோ நாய்க்குட்டி மாதிரியோ தெரிஞ்சுன்னா பிரச்சனை. ஏன்னா அது அப்படி தான் பதிவு ஆகும். போன முறை விவசாயி தெரியல, அப்படியே மங்கிட்டார், அப்படியே அவரை மங்க வச்சுட்டாங்க. நம்ம பார்க்கணும் விவசாயி யாருன்னா அது விவசாயி மாதிரியே தெரியல, கிறுக்கி போட்ட மாதிரி மங்கிட்டார். இப்போ இந்த மைக்கு அதே மாதிரி தெளிவான அச்சாக வந்துச்சுன்னா மக்களுக்கு மைக் சின்னம்னு தெரியும். அதை மறைச்சு ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் மற்றபடி மைக் சின்னம் தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்ந்து விட்டது. அதுக்கு நல்ல ட்ரெண்டிங் பண்ணி அது அந்த என்னவோ தெரில, இவங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு தெரில. ஆனால் அந்த மைக் சின்னத்தை அவர் அறிவிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவர் அறிவிச்சிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் ரத்த கொதிப்புன்னு ஒருத்தன் பாடுவான். அந்த பாட்டு பின்னாடி பிளே ஆகும். அதை ட்ரோல் பண்ணுறேங்கிற பேரில் நம்மளுடைய மூளை மழுங்கிய திராவிட கூட்டமும் ஆரிய கூட்டமும் இந்த பாட்டை நாங்கள் ட்ரோல் பண்ணுறோம், சீமானுடைய இன்டர்வியூவில் ரத்த கொதிப்புன்னு பாட்டு வருதுன்னு சொல்லி சீமானுக்கு மைக் சின்னம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இவர்களே ட்ரோல் பண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மைக் சின்னம் சீமான் அவர்களோட சின்னம்ங்கிறத இவங்களே ட்ரோல் பண்ணி, ஏன்னா அந்த பாட்டில் கூட மைக்க புடி செருப்பால் அடின்னு ஒரு லைன்லாம் வருது அந்த பாட்டில். இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் மக்கள்கிட்ட போய் அது சேர்ந்துருச்சு. அப்போ மைக் சின்னம் மக்களிடம் போய் சேர்ந்தாச்சு. இப்போ அடுத்து என்னன்னா, மக்கள் தமிழ் தேசியத்திற்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு தரப்பு இருக்குது. அது போன முறை எலெக்ஷன்லேயே 30 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. இந்த முறை அது கண்டிப்பாக ஏறி இருக்கும். ஆனால் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான ஒரு தேர்வு. அப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான தேர்வுனா இதில் தேசிய கட்சிகளோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பார்வை என்பது ரொம்ப சுலபமாக அமையும். மோடி இவங்களுக்கு வாக்கு போட்டால் மோடி வருவார், இவங்களுக்கு வாக்கு போட்டால் ராகுல் காந்தி வருவார். இந்த பார்வை என்பது ரொம்ப சுலபமாக போய் சேரும். ஆனால் இப்போ சீமான் அவருக்கு வாக்கு போட்டால், எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு போட்டால், இந்த குழப்பம் அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த குழப்பத்தில் தமிழர்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இவர்களுக்கு வாக்கு போட்டால் நாங்கள் மோடியும் வரப்போகிறதில்ல, ராகுலும் வரப்போகிறதில்ல. ஆனால் மாறா தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரமும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு போட்டீங்க அப்படின்னா, அவங்க தமிழ் தேசிய கட்சி, அது முழுக்க மாநிலம் சார்ந்த கட்சி, தமிழ்நாட்டுடைய நலம் சார்ந்த கட்சி, எனக்கு மிஞ்சி தாண்டா உனக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்சி. அப்போ தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமுங்கிற கொள்கையை கொண்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருப்பதால் உன்னுடைய இயற்கை வளம் பாதுகாக்கப்படும். இங்கே நடக்கக்கூடிய இயற்கை வள கொள்ளை பிரச்சனைகள், இங்கே நமக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பாதுகாப்பு இன்மை ஏற்படுது. நமக்கு பாதுகாப்பு இன்மைன்னு அணு உலையை கொண்டு கட்டுறாங்க, ஃபாஸ்பிரிட் ரியாக்டர் கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பின்மை, தமிழர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படும். அப்போ இதெல்லாம் தடுப்பதற்கு ஒரு அதிகாரம் வேணும், ஒரு அடிப்படை அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எப்போ வரும்? தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது தான் அந்த அதிகாரத்தை நாம் பெற முடியும். இப்போ திமுக அதிமுக இதுக்கு எதிராக, அணு உலைக்கு எதிராக ஏதாவது பேச போகிறாங்களா? திமுக அதிமுக அவங்களோட மின்சார கொள்கைகள் இதெல்லாம் கிரீன் ஃப்ரெண்ட்லியாக இயற்கை ஃப்ரெண்ட்லியாக இருக்க போதா? இல்லை. அவங்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது, அது சிந்தனையும் கிடையாது. முழுக்க என்னென்னா, மக்கள்கிட்ட இலவசத்தை கொடுப்போம், சும்மா ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம், 1000 ரூபா கொடுக்குறேன் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவோம், அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி ஏதாவது ஃப்ரீயாக இலவசமாக மிக்சர் கொடுக்குறோம், நாங்கள் பைக் கொடுக்குறோம், நாங்கள் கார் கொடுக்குறோம், இன்னும் அடுத்து சொல்லிடுவாங்க போல் கார் கொடுக்குறோம், ஏசி கொடுக்குறோம், ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க போல். இப்படியே இந்த ஓசிகள் கொடுத்து மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டால் வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னேற்றுறோம் பாருங்கள், டிவி கொடுத்து தப்பு. அப்படி கிடையாது. டிவி கொடுத்து நம்மளை திரும்ப அடிமை தான் படுத்துறாங்க. டிவியை கொடுப்பாங்க, கூடவே கேபிள் நெட்வொர்க்கு அவங்க கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அந்த கேபிள் நெட்வொர்க் கம்பெனி தான் தமிழக அரசு கான்ட்ராக்ட் போட்டு எடுக்கும். அதில் முழுக்க அவங்களுக்கு லாபம். உங்ககிட்ட டிவியை உன்னுடைய வரிப்பணத்தில் தான் எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்ல ரோடு போட்டிருக்கலாம், நல்ல ஸ்கூல் கட்டியிருக்கலாம், உங்கள் குழந்தை குட்டிக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல எல்லாமே உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல்
டிவி கொடுத்துருவாங்க. சரி ஓகே, டிவி வந்துடும், ஆன் பண்ண புஷ்ஷுன்னு தோசை சுடும். கேபிள் கொடுக்கணும்ல, கேபிள் இலவசமாக கொடுத்தாங்களா? கேபிள் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும், அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் யார் கிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கும், திமுக கிட்ட இருக்கும். அவங்க கொடுப்பாங்க. எவ்வளோ மாதம் 150 ரூபா. ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து 150 ரூபா வாங்குவாங்க மாதம். கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் வரி கட்டி உங்களை ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்தி அப்புறம் நீங்கள் நாடகம் பார்ப்பீங்க, இது பார்ப்பீங்க, மழுங்கடிச்சிருவாங்க. அவங்க நியூஸ் தான் கேட்பீங்க. தமிழ்நாடு ஓஹோன்னு வந்திருக்கு, ஆஹான்னு வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்குன்னு. இவ்வளோதான் நோக்கம். அவங்க என்னென்ன, அவங்க எல்லாத்துலேயும் அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம், தனிப்பட்ட நோக்கம் இருக்கும். உங்களுக்கு ஒரு சைக்கிள் இலவசமாக கொடுக்குறேன்பாங்க. அந்த சைக்கிளுக்கு முழுக்க தமிழக அரசு அது இதுன்னு தமிழக அரசுன்னு போட்டால் கூட பரவாயில்ல. இவங்க புகைப்படுத்த மாட்டேங்கிறது எதுக்கு? ஏன் அவங்க புகைப்படுத்த மாட்டணும்? ஏன் தமிழக அரசு யார் கொடுத்தான்னு தெரியாமல் போயிருந்தா ரெக்கார்ட் மாறிட போதா? இப்போ இலவச சைக்கிள் இலவச ஜெயலலிதா கொடுத்தாங்க, ஓகே ஜெயலலிதா கொடுத்தாங்க, தெரியாமல் போயிருப்பதா? மறந்துட போகிறாங்களா மக்கள்? ஜெயலலிதா ஃபோட்டோ போடு, அதில் இந்த பக்கம் ஃபோட்டோ போடு, அந்த பக்கம் ஃபோட்டோ போடு, ஹெட்லைட்டில் ஃபோட்டோ போடு, சைடில் ஃபோட்டோ போடு. ஓட்டு போக முடியுமா? அவங்க என்னென்னா ரொம்ப சுலபமாக உங்களை ஒரு பிரச்சார வாகனமாக மாற்றுறாங்க, அவ்வளோதான். ஓசியில் கொடுக்குறது பிரச்சார வாகனமாக மாற்றுறது, லேப்டாப் கொடுக்குறது பின்னாடி ஃபோட்டோ ஓட்டுறது. நீ போய் எங்கெங்கெல்லாம் அந்த லேப்டாப்பை திறக்கிறியோ அங்கெல்லாம் அந்த ஃபோட்டோ தெரியும். அப்போ என்ன ஆகும்? அப்போ இவங்க தான் கொடுத்தாங்க, இவங்க விளம்பரம், அவ்வளோதான் நோக்கம். ஆனால் இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்கோ உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை நெறிப்படுத்துறதுக்கோ இன்றைக்கி விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுங்கிறீங்க. விவசாய கூலிகளாக மாறி நிற்கிறீங்க. சொந்த நிலங்கள் இல்லை. இதுக்கு என்ன அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்? விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? உழவு சமூகம் இங்கே அடிபட்டு கிடக்குது, அவங்கள மேலே தூக்கி விடுறதுக்கு அடுத்த செயல் திட்டங்கள் என்ன? தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனை என்ன? இயற்கை அழிக்காமல் ஒரு கட்டமைப்பு, ஒரு நாட்டு கட்டமைப்பு எப்படி உருவாக்க முடியும்? இன்னைக்கு தமிழகத்துடைய இயற்கை வளங்கள் பெரிய அளவிற்கு சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. கெமிக்கல்ஸ் கொண்டு பல கம்பெனிகள் நதிகளில் விட்டுட்டு, எந்த நதியில் நீ போய் குளிச்சுட்டு வர முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில்? சொல்லுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தந்த நதிகளில் நான் போய் குளிப்பேன். முதல்ல அந்த நதிகளில் நதி இருக்கா, மண் இருக்கா? வெறும் மண் தான், மணல் தான் இருக்குது. மணல் கூட இல்லை, மண் தான் இருக்குது. மணல் எல்லாத்தையும் வரிச்சு எடுத்துட்டாங்க, வெறும் கட்டாந்திர மண் தான் இருக்குது. அப்போ இது என்ன? குளிக்க முடியாது, இது பண்ண முடியாது, சரி ஓகே. அப்படியே மீறி குளிச்சிங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் வரும், 10 விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா கெமிக்கல் வேஸ்டேஜும் கொண்டு வந்து நதிகளில் தான் கொட்டப்படுகிறது. இயற்கை முழுக்க தமிழ்நாட்டில் அழிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த உயிரினங்களை இப்போ உங்களால் பார்க்க முடியுதான்னு கொஞ்சம் யோசிங்க. முன்னாடிலாம் பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட தட்டாம்பூச்சி, நீங்கள் சும்மா சாயந்தரம் நேரம்னா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா தட்டாம்பூச்சி ஒரு 1000 கணக்கில் பறந்துட்டு இருக்கும் வானத்தில். கைலான்னு சொல்லி ஒரு சின்ன வகை பறவை பறக்கும். இதெல்லாம் ஏதாவது நீங்கள் கண்ணில் படுதா? சிட்டுக்குருவிகள் கண்ணில் படுதா? எதுவும் இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. இதெல்லாம் இயற்கை, உங்களோட இயற்கை அழிஞ்சிக்கிட்டே வருது. நாளைக்கு நீங்களும் அழிய போகிறீங்க. சின்ன உயிரினங்கள் முதல்ல காணாமல் போகும், அப்புறம் பெரிய உயிரினங்களும் சேர்ந்து காணாமல் போகும். நம்ம கொஞ்சம் பெரிய உயிரினம், நம்ம கொஞ்சம் லேட்டாக காணாமல் போவோம், ஆனால் காணாமல் போவோம். நம்மளும் சாவோம், அது நடக்கும். செத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த கவலையும் இவர்களுக்கு கிடையாது. உங்களை பாதுகாக்க வேண்டும் எண்ணம் இவர்களுக்கு இல்லை. இதை மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதனால தான் சொல்கிறோம், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு, தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அப்போ இந்த சிந்தனையோடு நீங்கள் வாக்கு செலுத்தினால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வரும். இந்த சிந்தனை கொண்டவர்களால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வாக்கும் செலுத்த முடியும். இந்த சிந்தனையோ இந்த புரிதலோ உங்ககிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திமுக கேட்டால் அவங்க தான் கொஞ்சம் இது பண்ணுறாங்க, அவர் கொஞ்சம் இப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார், அவர் நினைவு மண்டபம் பெருசாக, கலைஞருக்கு நினைவு மண்டபம் கட்டியிருக்காரு, சென்னைக்கு பஸ் ஸ்டாண்டை சென்னை திருச்சியில் வச்சுருக்காரு. இந்த மாதிரி சாதனைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்கு போடுவீங்க. இல்லை அவர் ராகுல் காந்தி பரவாயில்லையே, கொஞ்சம் இப்போ முன்னாடி ஆள் அப்படின்னா இதாக இருந்தார், இன்னைக்கு கொஞ்சம் தாடியில் கொஞ்சம் மெச்சூர்டாக தெரிகிறாரு, அவருக்கு வாக்கு போடுவோம். மோடிங்க, அவர் இருந்தால் தாங்க ராமனுக்கு கோயில் கட்டியிருக்காரு. அவர் பாருங்க தண்ணிக்குள்ள முங்கி போய் கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு வராரு. யாராவது இப்படி பகவானை வேண்டுவாங்களா? நம்ம மோடி தாங்க வேண்டுறாரு, அதனால நம்ம வாக்கு போடுவோம். இப்படி பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை இது நம்ம சாதிக்காரன், இவருக்கு நம்ம வாக்கு போட்டால் நம்ம சாதிக்காரர்கள் வருவாங்க, இப்படி போட்டுட்டு இருப்பீங்க. இவங்க யாருமே தமிழ்நாட்டை பற்றி அக்கறைப்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க தான் பேசியிருக்கணும். என்ன பேசியிருக்காங்களா இதை பற்றிலாம்? உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன? முதல்ல உங்களுடைய உணவு, உடை, ஆரோக்கியமான மருத்துவம், இதெல்லாம் உங்களுக்கு வேணும். உங்கள் வாழ்வாதாரம் இதாக இருக்குன்னா முதல்ல உணவு, நல்ல உணவு இருக்கணும். உணவு இருக்கா உங்களுக்கு? நல்ல உணவு யோசிங்க, தமிழர்களே யோசிங்க. எண்ணெயில் கலப்படம். நீங்கள் உணவாக உட்கொள்ளக்கூடியதில் எண்ணெய் கலக்காமல் எவனும் சமைக்க முடியாது. எண்ணெய் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. இந்த எண்ணெய் எண்ணெய் கிடையாது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், கடல் எண்ணெயாக இருக்கட்டும், எதுவுமே எல்லாம் மினரல் ஆயில். மினரல் ஆயில்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பெட்ரோல் எடுக்கிறாங்களா, கச்சா எண்ணெய்.
இந்த கச்சா எண்ணெயை எடுத்து அதில் பெட்ரோல் எடுத்துருவாங்க, அடுத்து டீசல் எடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி கன்றாவியாக ஒரு விஷயம் இருக்கும். அந்த கன்றாவியான விஷயத்துலேருந்து கடைசியாக ஒன்று எடுப்பாங்க, அது பேர் தான் மினரல் ஆயில். அதனால் வெள்ளை வெள்ளையேன்னு தூய்மையாக இருக்கும். ஆனால் அது எதுக்குமே பயன்படாது. அது எண்ணெய் தான், அது ஒழுங்காக எரியாது, அது எரிக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ ஒரு எரிக்கப்படாத ஒரு எண்ணெய். சரி, இந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணுறது? அப்போ தான் யோசிக்கிறாங்க, இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு வாசனையை மாற்றுவோம். ஏன்னா அதுக்கு வாசனை கிடையாது, ஆர்டர்லெஸ், வாசனை இல்லாத ஒரு திரவம் எண்ணெய். அப்போ அதுக்கு வாசனையை வைத்தோம். எப்படி என்ன வாசனைப்படுவோம்? கொஞ்சம் ஆலிவோடைய வாசனை கொடுங்க, ஆலிவோட வாசனை, இப்போ இது ஆலிவ் ஆயில். இப்போ தேங்காய் வாசனை கொடுங்க, இது கோகோனட் ஆயில். கடலை வாசனை கொடுங்க, கடலை ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில். சன்ஃப்ளவர் வாசனை கொடுங்க, சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் யோசிக்கணும், நம்ம ஊரில் எல்லார் வீட்லேயும் சன்ஃப்ளவர் ஆயில், எல்லோரும் சன்ஃப்ளவர் ஆயில் வந்துருச்சு. இன்றைக்கே சன்ஃப்ளவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களாடா இந்தியாவில்? யோசிக்க வேணாம். எங்கே பார்த்துருக்கீங்க? வடக்கில் கொஞ்சம் இடங்களில் போட்டுட்ருக்காங்க. இந்தியா முழுக்க இங்கே ஆயில் சப்ளை ஆகிற அளவுக்குனா எவ்வளோ சன்ஃப்ளவர் உற்பத்தி செய்யணும். சரி, சன்ஃப்ளவர் விதை இருக்குல்ல, விதை, நான் என்ன பண்ணுறேன், ஒரு சன்ஃப்ளவர் விதை ஒரு பாக்கெட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அதோட ப்ரைஸ் என்ன? ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் பாக்கெட் இருக்குது, அதையும் வாங்கிட்டு வாங்க. அதோட ப்ரைஸ் என்ன? நீங்களே வாங்கிட்டு வந்து பாருங்களேன். இந்த ஆயிலை விட இந்த விதை 4 மடங்கு விலை அதிகம். ஆயிலை விட இந்த விதையோட விலை 4 மடங்கு அதிகம். சன்ஃப்ளவர் விதை எப்படி விலை அதிகம்னு தெரியுமா? இந்த சன்ஃப்ளவர் விதையெல்லாம் இந்த பறவைகள், இந்த பெரிய பெரிய கிளிகள் வளர்க்குறாங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த விதையை வாங்கி கொடுப்பாங்க சாப்பாடாக. ஏன்னா அது நல்லது, அது ஒரு ஸ்நாக்ஸாக கூட கிடைக்கும். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் விதைன்னு வந்து ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடுவாங்க. அதெல்லாம் விதை. அந்த விதை எவ்வளோ விலைன்னு கொஞ்சம் போய் பாருங்கள். சன்ஃப்ளவர் ஆயிலோட 4 மடங்கு விலை அதிகம் அது. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த பேக்கெட்டை எண்ணெயாக மாற்றினீங்கன்னா இந்த பேக்கெட்டில், இந்த எண்ணெய் பேக்கெட்டில் காவாசி எண்ணெய் கூட வராது. அப்போ இந்த பாக்கெட் அளவுக்கு என்ன வேணும்னா இது மாதிரி ஒரு 4-5 பாக்கெட்டு, ஒரு 4 கிலோ விதையில் உங்களுக்கு 1 லிட்டரு எண்ணெய் கிடைக்கும். இப்போ கேள்வி என்னென்னா, 1 லிட்டர் எண்ணெயோட விலை என்ன, 4 கிலோ சன்ஃப்ளவர் எத்தனை மடங்கு விலை அதிகம்? எப்படி இதுலேருந்து இது வருது? இந்த ஒரு அடிப்படை தெரிய வேண்டாம்? எந்த வியாபாரி உங்களுக்கு இந்த அளவுக்கு தன்னுடைய வருமானத்தை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு சன்ஃப்ளவர் விதைகளை நான் விற்க வேண்டாம், அதை எண்ணெயாக மாற்றி என் குடும்பம் நஷ்டமானாலும் பரவாயில்ல உங்களுக்காக எண்ணெயை கொண்டு வந்து புளிஞ்சு கொடுத்துட்ருக்கானா? யோசிங்க. அது சன்ஃப்ளவர் எண்ணெயே கிடையாது, மினரல் ஆயில், பெட்ரோல் பை ப்ராடக்ட்டு. அதை விற்கிது. தடுத்துருவாங்களா? திமுக தடுத்துருமா? காங்கிரஸ் தடுத்துருச்சா? பாஜக தடுத்துருச்சா? பேசி இருக்காங்களா? இதை தமிழ் தேசியவாதிகள் தான் பேசுகிறோம். அடிப்படை ஆரோக்கியம் அதே இல்லை உங்களுக்கு. சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாம். கலப்படத்திற்கு அளவு உண்டு. இவ்வளோ கலப்படம் பண்ணினா தான் தப்பு. கலப்படம் பண்ணுறது தப்பு கிடையாது, இவ்வளோ அளவுக்கு மேலே நீ பண்ணிடக்கூடாது. உணவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற உணவில் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவில் இன்றைக்கி அத்தனை பிரச்சனை. அது அடுக்குன்னா அது ஒரு பெரிய வீடியோவாக போயிடும். அப்போ உணவு இல்லை. சரி, உடை என்ன? உடை நம்ம இன்றைக்கி நம்ம உடுத்தக்கூடிய உடை நம்ம இயற்கைக்கு பாதுகாப்பான உடையாக இருக்குதா? இயற்கையை அழியுது. அதோட வண்ணங்கள், அந்த கலரை கொண்டு வந்து இதில் ஆற்றுல கலந்து விட்றாங்க. அந்த ஆற்றுல அந்த மை கலந்து போச்சுன்னா அது சரி. இந்த உடையெல்லாம் யாருக்கு சேருன்னா உங்களுக்கு கிடையாது. அப்புறம் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடும். வெளிநாட்டில் அவன் தயாரிச்சுக்க போகிறான், அதையும் நீ தயாரித்து கொடுத்துட்ருக்க. அவன் ஊரில் அவன் பாதுகாக்கிறான்ப்பா. அவன் ஊரை அதை அவன் பாதுகாக்கிறான். அவன் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்? வண்ண உடைகளை இங்கே கொடுத்து தயாரிக்கிறான். இங்கே தயாரித்து பிராண்ட் ஆகி அது வெளிநாட்டுக்கு போயிடும். நீங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருப்ப, நீங்கள் நாசமாக போய்கிட்டு இருப்ப, உன் இயற்கை வளம் எல்லாம் போயிடும். ஏன்? அதுக்கு வண்ணங்கள் அற்ற இல்லை இயற்கையை பாதிக்காத நேச்சுரல் கலர் இருக்குது. அது செய்வாங்களா? அதுக்கு மட்டும்தான் தடை போடணும்ல. ரசாயன கலர்கள் பயன்படுத்தக்கூடாது. இயற்கையாக மக்கக்கூடிய இயற்கை உயிரினங்களுக்கு உவாதைகள் ஏற்படுத்தாத வண்ணங்கள் தான் உடைகளில் இருக்கணும். கொண்டு வரலாம்ல சட்டத்தை. கொண்டு வரக்கு எத்தனை நிமிஷம் ஆயிரும்? நீங்கள் அந்த உணவு பொட்டணும், பிளாஸ்டிக் பேக்கு, லொட்டுலோஸ்க்கு தடை. பிளாஸ்டிக் பேக் தடை. பிளாஸ்டிக் பேக் இல்லாமல் இருக்கா தமிழ்நாட்டில்? தடை செஞ்சுட்டாங்க இந்தியாவில். பிளாஸ்டிக் பேக்கு தடை செஞ்சாச்சு, சட்டம் வந்துருச்சு. பிளாஸ்டிக் பேக்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த கவலையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அப்போ உங்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையில் எத்தனை பிரச்சனை? சரி, இதெல்லாம் வெள்ளம் வந்துச்சு, யாராவது வந்தாங்களா? வெள்ளம் வந்துச்சு, தண்ணிக்குள்ளே தத்தளிச்சிங்க, படாதவர்பட்டீங்க, வீட்டில் இருந்த எல்லா பொருளும் அடி வாங்குச்சு, பொருளாதார நெருக்கடி நமக்கு ஏற்பட்டுச்சு.
இந்தியா என்ன பண்ணுச்சு? ஒன்றும் கொடுக்கல. மத்திய அரசு கண்டுக்கவே இல்லை தமிழ்நாட்டை. ஒரு பைசா வரல இங்கே நிவாரணத்துக்கு. அப்போ நோக்கம் இவர்களுக்கு ஏதாவது இந்த நாடு நாசமாக போச்சுன்னா, இல்லை பிரச்சனைக்கு வந்து நிற்கிறாங்க, சரி இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது ஆனால் பிரச்சனைக்கு வந்து நிற்கிறாங்க, எதுவுமே இல்லையே, எதுக்கு இவங்களுக்கு நீங்கள் வாக்கு போடுறீங்க? அப்போ நீங்கள் இங்கே வந்து ராகுல் காந்தி வரணும், மோடி வரணும். மோடி வந்தாலும் ஒன்றும் பண்ணலை, அவர் உங்களுக்கு பண்ண போகிறதும் இல்லை. இது வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? எதுவும் பண்ணலை. இனிமேல் என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ராகுல் வந்தால் மட்டும் என்ன பண்ணிடுவார்? சரி, சோனியா காந்திலாம் இருந்தப்போ, மன்மோகன் சிங்லாம் இருந்தப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இப்போ ராகுல் மட்டும் வந்து என்ன புதுசாக செஞ்சிட போகிறாரு? ஒன்றும் செய்ய மாட்டார் அவரும். இது அவங்க வருவதனால, அங்கே ஆட்சி மாற்றம் நடப்பதால் ஒரு மண்ணும் நமக்கு இங்கே பயனில்லை. இன்னைக்கு பல பேர் காங்கிரஸ் பாருங்க, இல்லை பாஜகவை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸால தாங்க முடியும். ஏங்க பாஜக என்னங்க? இங்க நீட்டு தேர்வாலும் நம்ம மக்கள், நம்ம குழந்தைங்களால மருத்துவம் படிக்க முடியலைங்க, அப்படியே அழுகுறாங்க, அப்படியே கண்ணீர் மேடையிலே அழுகுறாங்க. அப்படியே நமக்கு பாவமாக தான் இருக்குது. அப்படியே ஒரு கேள்வி வைக்கலுங்க, இந்த நீட்டை முதல்ல பாஜக தான் கொண்டு வந்துச்சா? இந்த இப்படி ஒரு நீட்டுன்னு ஒரு தேர்வு வைக்கணும், பொதுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி டிராஃப்டை பாஜக தான் கொண்டு வந்துச்சா? இல்லைங்க. யார் கொண்டு வந்தா? காங்கிரஸுங்க. இந்த திட்டத்தையே வகுத்து கொடுத்தது காங்கிரஸ். அதை எப்படின்னா, கொலை நீட்டுங்கிறது தமிழகர்கள் மாணவர்களை கொலை செய்யுது. அந்த கொலைக்கான கத்தியை பாஜகவுக்கு எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். வெப்பன் சப்ளையர், குற்றவாளி தான். இப்படி பண்ணால் தமிழக மாணவர்கள் நாசமாக போவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த திட்டத்தை டிராஃப்டாக கொண்டு வந்தாங்க. பெரும்பான்மை இல்லாதனால செயல்முறைப்படுத்த முடியல. சரி, பாரம்பரியம்லாம் பாதுகாக்கணும், அது இது பிஜேபி கவர்மெண்ட்டு, சரி ஓகே. ஜல்லிக்கட்டு உங்கள் கவர்மெண்ட் பீரியட்லையும் தடை செய்யப்பட்டு தானே இருந்துச்சு. நீங்கள் சட்டம் ஏற்றினீங்களா? ட்ரெடிஷ்னல் கேம்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தலையிடுறதுக்கு உரிமை கிடையாதுன்னு ஒரு சட்டத்தை உங்களால் ஏற்ற முடியாதா? பண்ணலாமே, ஏன் பண்ணலை? ஒரு இது கூட்டி அவ்வளோதான், சட்டத்தை நிறைவேற்றிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனையாக போயிருக்கும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு நீங்கள் தான் கண்டுக்கிட்டீங்களா? கண்டுக்காமல் போனால் போயிட்டு போதும். ஒரு ட்ரெடிஷன் இந்திய வரலாறுல மிக 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 பழமையான ஒரு ட்ரெடிஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த ஒரு நடைமுறை. அது ஒழிஞ்சா பரவாயில்ல, ஏன் நீங்கள் நினைச்சிங்க? பாஜக அதுக்கு ஏதாவது சப்போர்ட்டாக நீங்கள் பேசுனீங்களா? உங்கள் பாஜக காரங்க யாராவது அதுக்கு சப்போர்ட்டாக பேசுனாங்களா? யாருமே பேசலை. ஏன் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் அதுக்கு காரணம். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு இங்கே நடக்கிற வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம்ங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவன் என்னைக்கு இதை நிப்பாட்டுறானோ அன்னைக்கு தான் அதை நம்ம ஆட்டையப்பட முடியும். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு ஆரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லி நம்ம உருட்டினா மட்டும்தான் ஆரியர்கள் வெளியிலேருந்து வரல, அவங்க தான் நாகரிகத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அதை சொல்வதை தடுப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தில் ஒன்று ஜல்லிக்கட்டு. ஏன்னா ஜல்லிக்கட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தில் நடந்தது, பதிவாக்கப்பட்டிருக்கிறது. புல் டேமிங் அப்படின்னு சொல்லி அவன் போட்டிருப்பான், சீல் இருக்கும், முத்திரை இருக்கும். அதே நீங்கள் இன்றைக்கி என்ன ஜல்லிக்கட்டு பண்ணுறீங்களோ அதை அன்றைக்கி அவன் பண்ணியிருக்கான் சிந்து சமவெளியில். அப்போ சிந்து சமவெளியில் இருந்தவர்கள் தமிழர்கள் தான். அதற்கும் ஆரியர்களுக்கும் எந்த தொடர்பும், பிராமணர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்கிறது நிறுவப்பட்டுருமா. அது நிறுவக்கூடாது, யாரும் அதை நிறுவக்கூடாது. அப்போ அது அழிஞ்சிடணும். ஜல்லிக்கட்டு இங்கே யாரும் இங்கே இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு 100 வருஷத்துலையோ இன்னொரு 150 வருஷத்துலையோ அதை நம்ம திருட முடியும். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஏதாவது தடுத்தாங்களா? காங்கிரஸ் வந்துச்சா? பிஜேபி வந்து உங்களோட பாரம்பரிய விளையாட்டை மீட்டெடுக்கிறோம், உங்கள் உரிமை எது, யாராவது பேசுனாங்களா? யாரும் பேச போகிறதில்ல. இப்போ இந்த சிஏஏ சட்டம், லொட்டு வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் இங்கே வேறு விதை எங்கன்னு தேடிட்டு போனீங்கன்னா அது காங்கிரஸ் சைட்லேருந்து அந்த ஐடியாலஜியாக தான் இருக்கும். இவர்களுக்குள்ள ஆட்சி மாற்றம் தான் இருக்கும், ஐடியாலஜிக்கலாக எந்த மாற்றமும் கிடையாது. ஜிஎஸ்டி இங்கே புலம்புறாங்க, மோடி ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நம்ம நாட்டை பின்னுக்கு தள்ளிட்டாரு. இன்னைக்கு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிலாம் பெருத்த அடி வாங்கியிருக்குது. காங்கிரஸ் அதாவது கோயம்புத்தூரில் வந்துட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் அண்ணாமலை நிற்கிறாரு. அண்ணாமலை கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. இந்த ஜிஎஸ்டியை கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா கோயம்புத்தூர்காரங்களே. இந்த ஜிஎஸ்டி வந்தப்போ எத்தனை பேருக்கு தொழில் போச்சு, எத்தனை பேர் பஞ்ச பராதியாக மாறினீங்க, எத்தனை பேருக்கு வேலை போச்சு, எத்தனை நிறுவனங்களை மூடினீங்க. கோயம்புத்தூரில் தானே மூடினீங்க. இதே பாஜக தானே கொண்டு வந்துச்சு ஜிஎஸ்டியை. இப்போ வந்து அங்கே அவங்க தான் நிற்கிறாங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருவார், அண்ணாமலை ஜெயிச்சிருவார், அண்ணாமலை ஜெயிச்சிருவார். நீங்களாம் கேவலமாக தோற்றுருவீங்க. உங்களோட என்னாச்சு? ஜிஎஸ்டி வந்துச்சு, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி அத்தனையும் மாட்டி மூடிட்டு வந்தீங்க. எத்தனையோ இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூரில் கிரைண்டர் தயாரிக்கிற தொழிற்சாலைகள், டிவி தயாரிக்கிற தொழிற்சாலைகள், பல தொழிற்சாலைகள் இருந்துச்சு. சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. வரியை போட்டு, ஜிஎஸ்டி வரியை போட்டு அவங்களால லாபம் பார்க்க முடியாமல் ஆக்கி, அவங்களுக்கு நஷ்டத்தை உருவாக்கி கடைசியில் மூட வச்சுட்டீங்க. பல இண்டஸ்ட்ரி மூடியாச்சு. கோயம்புத்தூர் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளான பகுதி அது.
ஆனால் அதே கோயம்புத்தூரில் போய் அண்ணாமலை நிற்கிறாரு. பாஜக அரசால் டைரெக்டாக பாதிப்பான ஒரு பகுதி அது கோயம்புத்தூர். ஆனால் அண்ணாமலை போய் நிற்கிறாரு. காரணம் என்ன? முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்களாம் கோயம்புத்தூரில், கொஞ்சம் முஸ்லீம்ஸ் இருக்காங்களாம். இவங்களை எதிர்த்து இப்படி பேசி அப்படி வாக்குகள் அள்ளிடலாம்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் பாதிப்புக்குள்ளானது அதிகமாக முஸ்லீம்ஸ் கிடையாது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அதிகமாக வச்சுருந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து மண்ணின் மேதர்கள் தான் வச்சுருந்தீங்க. இப்போ உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வாக்கு போட போகிறீங்க. ஏன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அம்னீசியா, ஞாபக மறதி நோய். இந்த ஞாபக மறதி நோயை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படியே மறந்து வாக்கு போட்டுக்கிட்டுருங்க. குறைந்தபட்சம் அந்த நிறுவனங்கள் மூடினீங்களே, அந்த நிறுவனத்துலேருந்து யாரெல்லாம் வெளியில் வந்தீங்களோ யோசிச்சிங்க. உங்களோட வேலை வாய்ப்பு பறிபோனதுக்கு காரணம் மோடி சர்க்கார். அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்கு போட்டிங்கனாலும் அங்கே மோடி சர்க்கார் தான் வரும். அப்போ அண்ணாமலைக்கு நம்ம வாக்கு போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுங்க. இந்த ஒரு அடிப்படையும் கூட புரியாமல் அண்ணாமலை வந்துருவார், அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானம். மோடி அவர்கள் வரும்பொழுது நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கணும். ஜிஎஸ்டி கொண்டு வந்து இங்கே எல்லா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும் மூடிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்கணும். யாரும் கேட்கல. எதிர்கட்சியும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. எந்தெந்த பாயிண்ட்ஸ் பேசினா மக்களுக்கு புரிதல் ஏற்படுமோ அந்த பாயிண்ட்ஸே பேசுறது இல்லை. ஆனால் அரசியல் இவங்களாம் செய்கிறாங்க. அவங்க வெறுமனே இஸ்லாமியர்கள் அங்கே ஒரு கணிசமாக இருக்கிறாங்க. இவங்க ஏன் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர்லாம் வந்து ஒரு பிஜேபியோட ஸ்ட்ராங் ஃபோர்ட்டாக வச்சுருக்காங்க. அங்கே வெறுப்பு அரசியலை விதைச்சி வச்சுருக்காங்க. அங்கே இஸ்லாமியர்கள் கொஞ்சம் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த அதிகமாக இருக்கவங்களுக்கு ஆப்போசிட்டாக மக்கள் ஹிந்துக்கள் ஒன்று திரட்டிட முடியும்னு சொல்லி அவர்களுக்கு எகேன்ஸ்டாக கொம்பு சீவி விட்டு வாக்கரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமாறாதீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கெல்லாம். அவங்க கொண்டு வர சட்டத்தில் நம்ம தான் அதிகமாக பாதிப்பாகிறோம். அதை முதல்ல உள்வாங்கிக்கிட்டு இவங்களெல்லாம் அங்கீகரிக்கிறது நிறுத்துங்க. இதுதான் சொல்கிறேன். மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டியும் பிஜேபியாக கண்டுபிடிக்கல, காங்கிரஸ் தான் கண்டுபிடிச்சது. அதான் சொல்கிறேன், காங்கிரஸ் பிஜேபி தூக்கி தூர போட்டுட்டு மாநில கட்சிகளுக்கு அங்கீகரிங்க. இந்த தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கக்கூடிய மாநில கட்சிகளை புறந்தள்ளுங்க. தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுறாங்களா, அந்த தேசிய கட்சி கேண்டிடேட் எல்லாம் தோக்கடிங்க. கொஞ்சம் கூட கரிசனம் பார்க்காதீங்க, தோக்கடிங்க. பயப்படணும். ஓ, தேசிய கட்சியோட கூட்டணி வச்சாவே அடி வாங்குறோம். ஏடிஎம்கே நடந்துச்சு. பாஜகவோட கூட்டணி வச்சாரு, அதுக்காக தான் அடி வாங்கினாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சதுக்காகத்தான் போன முறை அதிமுக தோத்துச்சு. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போய் நிக்குது. சேரக்கூடாதவங்களோட போய் சேர்ந்தா நம்ம நாசமா போவோங்கிறத உணர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கட்சி ரெண்டா உடஞ்சுது, கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்தியாச்சு, சாதி ரீதியாக கட்சியை பிரிச்சாச்சு. ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முக்குளத்தோரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்க. சாதி சண்டையை உருவாக்க முடியும், சாதி பேதத்தை உருவாக்கியாச்சு. இனிமேல் ஏடிஎம்கே அழிஞ்சிரும். அவ்வளோதான், அழிவை நோக்கி போயிடுச்சு. திறந்து விடக்கூடாது, திறந்து விட்டாங்க, இன்னைக்கு அழிவு. 5 சீட்டு கொடுத்தீங்க, ஜெயிக்க வச்சிங்க, பாருங்க நிலைமைய. இவ்வளோதான். பாம்பை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அது கொத்தாதுன்னு நினைக்கக்கூடாது. கொத்தும் தான், பாம்புனா கொத்தும். நம்ம தான் அது சேர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே. பாம்பை வச்சுக்கிட்டு மடியில் கட்டிக்கிட்டு அது கொத்தாதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பாம்பு நம்ம மடியில் இருக்கு, எவனும் வரமாட்டான் நம்ம பக்கத்தில் நினச்சா முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தான் ஏடிஎம்கே பண்ணுச்சு. அந்த முட்டாள்தனத்துக்கு இன்னைக்கு விலையை கொடுத்துட்டு நிற்கிது. இப்போ ஏடிஎம்கே கணக்கு அது 3வது இடத்துல கூட வராது, 4வது இடத்துக்கு வரும், 5வது இடத்துக்கு வரும்னு இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கான் ஏடிஎம்கே எல்லாரும் உட்காந்துக்கிட்டு. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. 2வது பெரிய கட்சியாக இருக்கும். தோத்தாங்க கூட 2வது இடத்துல நிற்கும் ஏடிஎம்கே எப்பவுமே. இன்னைக்கு எங்கே நிற்கிது? முடிஞ்சு போச்சு. பாஜக சொல்லுது நாங்கள் தான் 3வது கட்சி. கூட்டணிக்கே ஆள் இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சு விட்டாச்சு. இன்னொன்று சொல்கிறேன், இந்த பாமகலாம் போய் சேர்ந்துருக்கீங்களே, எப்படி என்ன ஆக போறீங்கன்னு பாருங்க. பாஜகவோட யாரெல்லாம் கூட்டணி வைத்தார்களோ அவங்களே அழிப்பாங்க. நீங்கள் அழிஞ்சு போகணும் இல்லை, அவங்களே உங்களை அழிச்சிருவாங்க. ஏன்னா மாநிலம் என்பதை இருக்கக்கூடாதுங்கிற கொள்கை கொண்டது பாஜக. அடுத்த முறை பாஜக வந்துச்சுன்னா இந்தியா முழுக்க மாநிலங்களே ஒழிச்சிரும். தமிழ்நாடு இருக்காது, ஆந்திரா இருக்காது, கர்நாடகா இருக்காது, கேரளா இருக்காது. எல்லாத்தையும் 2 3 உடைச்சு நிர்வாக கட்டமைப்புகளாக மட்டும் உருவாக்கி மாவட்டங்கள் மட்டும்தான் மாவட்டம். அடுத்து மற்ற நடுவில் ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்றே இல்லாமல் ஆக்குறாங்களே மட்டும் பாருங்க. இது அவங்களோட செயல் திட்டமாக இருக்குது, ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவாக இருக்குது. இதை மனசில் உள்வாங்கிக்கிட்டு இந்த முறை பாஜக அதில் பெரும்பான்மையில ஜெயிச்சிடக்கூடாது. அப்படின்னா என்ன? பாஜகவை எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகள் இங்கே வலுப்பெறணும். அப்பதான் அவனால அதில் பெரும்பான்மையில ஜெயிக்க முடியாது. அப்ப நாம் தமிழர், ஏடிஎம்கே போன்ற தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்காத கட்சிகளுக்கு மட்டும்தான் மக்கள் வாக்கு செலுத்தணும். அதுல தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவது தான் சரியான தீர்வாக அமையும். அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவது தமிழக மக்களுக்கு ஒரு தீர்வாக அமையும். ஜெயிக்கணும், ஜெயிச்சா தான் தீர்வு.
ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இவ்வளோ வாக்கு சதவீதத்துக்குலாம் அங்கே மதிப்பு கிடையாது. அப்போ சில கேண்டிடேட் ஜெயிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியும் நாம் தமிழர் கட்சி அவங்களோட கொள்கைகளை சரிப்படுத்தி எந்தெந்த தொகுதியில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ அந்தந்த தொகுதியில் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணி ஜெயிக்க வைக்கணும். நேரம் இல்லை, ஜெயிச்சா இருக்கும். இதில் வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுல பெரிய விஷயமாக அமையாது. இந்த முறை நாம் தமிழருக்கு இருக்கப்படக்கூடிய ஒரு பெரிய நிர்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் அவர்கள் 8% வாக்கை பெற்று ஆக வேண்டும். ஆனால் போன முறை பெற்ற வாக்கை அவர்கள் பெற வேண்டும் என்றால் 30 லட்சம் வாக்கு அவங்க வாங்கணும்னாலும் கூட ஒரு தொகுதிக்கு 75,000 வாக்குகள் அவங்க ஆவரேஜாக வாங்கணும். ஒரு தொகுதிக்கு 75,000 வாக்குகள் ஆவரேஜாக வாங்கினா தான் அவங்க போன தேர்தலில் என்ன வாக்குகள் பெற்றார்களோ அதை திரும்ப பெற முடியும். 30 லட்சம் வாக்கு வேணும்னா அவங்க ஒரு தொகுதிக்கு 75,000 வாக்குகள் வாங்கணும் 40 தொகுதியில். அப்போ கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளோ டைம் நெருக்கடி இருக்குது, எந்த அளவுக்கு கட்சி பணிகள் செய்யணும், எந்த அளவுக்கு வேலை செஞ்சால் இந்த இடம் போன டைமில் வாங்கின வாக்கு வாங்குறதுக்கு. அப்போ 8% இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கணும். என்னுடைய கணிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது ஒரு 5 தொகுதிகளில் நாம் தமிழர் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலே நிச்சயம் வாங்கும். ஆனால் ஆவரேஜாக 75,000 வாக்குகள் வாங்கணும்னா நாம் தமிழர் கட்சி இன்னும் கடுமையாக உழைக்கணும், இன்னும் கடுமையான சூழல்களை தங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் இது நடக்கும். இந்த முறை 8% வாக்கை நாம் தமிழர் தக்க வைத்தால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படும். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சர்வைவ் ஆகும். சர்வைவலுக்கே ஆபத்து நாம் தமிழருக்கு. ஏன்னா அவர்கள் என்ஐஏ அந்த இதில் அந்த சோதனை லொட்டு லொஸ்க்கு இந்த மாதிரியான நெருக்கடிகளை நாம் தமிழருக்கு கொடுக்க தொடங்கி விட்டார்கள். இந்த நெருக்கடி அடுத்து பாஜக ஜெயிச்சு வரும் பொழுது, சப்போஸ் அதர பெரும்பான்மையில் அவங்க ஜெயிச்சு வராங்க அப்படின்னா நெருக்கடி அதிகரிக்கும். அவர்கள் தமிழ் தேசிய இயக்கங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அதற்கு முன்பு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் மாற வேண்டும். அதுதான் அவங்களுக்கு இருக்க இந்த தேர்தல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம். இந்த நிர்பந்தத்தில் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த கட்ட தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு லீப் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ 8% அவங்க மினிமம் வாங்கி ஆகணும். என்னுடைய கணிப்பு குறைந்தது 10%, 12% வரைக்கும் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது சூழலை பொறுத்து. இவங்க சரியாக வேலை செய்தார்கள் என்றால் இவர்களுடைய அதுக்கு தகுந்த மாதிரி மக்களோட உளவியலும் எந்த குழப்பமும் இல்லாமல் தமிழ் தேசிய சிந்தனையோடு இன்றைக்கி மக்கள் பெருகியிருக்காங்க. தமிழ் தேசிய சிந்தனையில் மக்கள் பெரிய அளவு பெருகியிருக்காங்க. ஆனால் இதை தக்க வைக்க வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 12% இவங்க எய்ம் பண்ணலாம். 8% கம்பல்சரி, 8% கம்பல்சரி வாங்கி ஆகணும் நாம் தமிழர் கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால். அதில் மிக முக்கியமாக நான் வியந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பன் அவர்களுடைய மகள் அவர்களுக்கு இந்த முறை சீட் என்பது நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறது. இது கணிசமாக வன்னியர்களுடைய வாழ்க்கை நாம் தமிழர் கட்சிக்கு இழுத்துட்டு வருவதற்கு பெரிய பயன் உள்ளதாக அமையும். வன்னியர்கள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறார்கள். அவர்கள் பல மாவட்டங்கள் இருக்காங்க. அப்போ அந்த மாவட்டங்களில் மெஜாரிட்டி பாப்புலேஷனாக இருக்காங்க. எல்லாருமே வீரப்பன் மீது பெரும் மதிப்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வீரப்பன் அவருடைய மகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ வீரப்பன் அவருடைய மகளுக்கு உழக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய கொள்கைக்கும் உழக்கூடிய வாக்குகள் இவைகள் எல்லாம் சேரும்போது அந்த தொகுதிகள் எல்லாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே போல் காளியம்மாள் அவர்கள் அவங்க மீனவ தொகுதி முழுக்க அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. பெரும் மீனவ மக்களுக்கான ஒரு ஒட்டுமொத்த லீடராக அவங்க எமர்ஜ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது நாம் தமிழரில் இருக்குது. குறைந்தது இவங்க 2 பேரில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை 2 பேர் ஜெயித்தாலும் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிடும். 2 பேர் ஜெயிச்சா போதும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும். 6% வாக்கு இருந்தாலுமே போதும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும். 2 பேர் ஜெயிச்சு 6% வாக்குனா ஜெயிச்சு அது அநேகமாக சாத்தியம்தான். 8% வாக்குங்கிறது லட்சியமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த முறை வாங்கி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக வேலை செஞ்சால், பரவலாக வேலை செய்வதை விட அங்கங்கே எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணி வேலை செஞ்சாங்கன்னா இவர்களில் ஒரு சிலர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு சிலர் ஜெயித்தாலே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரும் பலமாக அமையும் அடுத்த கட்ட தேர்தல்களில். ஏன்னா இவங்களோட செயல்பாடை பார்த்து இன்னும் கட்சியோட வளர்ச்சி என்பது அதிகப்படியாக மாறும். அப்போ அதுதான் நம்ம சொல்கிறோம். முடிந்தவரை என்னுடைய கணிப்பு 2 பேர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த தேர்தலில். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வேலை செஞ்சால் நடக்கும். அதே போல் நிச்சயம் 8% அடைவதற்கான சூழல்கள் அமைந்திருக்கிறது. 12% வரை இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதுதான் நாம் தமிழர் கட்சியோடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தேர்தலில் இவர்கள் எப்படி செயல்பட போகிறாங்க
களம் எப்படி அமைய போகுது, மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்கங்கிறதுலாம் அதையும் கடந்து இந்த வாக்கு எந்திரம்னு ஒன்று இருக்குது, அது ஒரு மாதிரி சிந்திக்கும். நீங்களாம் ஒன்று சிந்திச்சிங்கன்னா கூட அது ஒரு மாதிரி சிந்திக்கும். அதை உருவாக்கினவே ஒரு மாதிரி சிந்திப்பான். அந்த உருவாக்கினவங்க எப்படி சிந்திக்கிறாங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தல் அமையுங்கிறது என்னுடைய கருத்து. நாம் தமிழருக்கு சின்னத்தை மாற்றினது இதெல்லாம் ஐயநாதன் போன்ற பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான். திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சிகளோட வாக்குகளை திருடுவதற்கும் கூட இந்த செயல்பாடுகள் நடந்திருக்கலாம். ஒரு புது சின்னம் வந்தனால மக்கள் வாக்கு போடலைங்க அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வாதங்களை எல்லாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இந்த வாக்காளர் இந்த எந்திர முறை மாறும் வரை உண்மையான ஜனநாயகம் என்பது இருக்காது. அதனால் முழுசாக இதை நம்பிக்கிட்டு இருக்கவும் முடியாது. இதை மாற்றுறதுக்குனாச்சும் அடுத்த முறை முயற்சி பண்ணுங்கள். இதை யாருமே கண்டுக்காமல் கடந்து போனீங்க அப்படின்னா கட்சிகள் இறங்கணும். ஆளுங்கட்சிகளுக்கு செய்யாது, எதிர்கட்சிகள்னாச்சும் குறைஞ்சபட்சம் இறங்கி இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை மாற்றி ஆகணும். இந்த எந்திர முறை இருக்கும் வரை உறுதியாக இதெல்லாம் சொல்ல முடியாது. அவன் வைக்கிறதான் சட்டம். இது நாம் தமிழருக்கு நடந்து இருக்கிறது. முதல் தேர்தலில் நாம் தமிழருக்கு நிச்சயம் இது நடந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியோட தலைமைகளும் வேட்பாளர்களும் நன்கு உணர்ந்திருந்தார்கள். அதை பல பூத்துகளில் 0 வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. அந்த பூத்தில் அவர் வேட்பாளரே இருப்பார். வேட்பாளரோட வாக்கே இருக்கக்கூடிய பூத்தில் 0 வாக்குகள்லாம் பதிவாயிருக்கு. இது நாம் தமிழர் கட்சிக்கு தெரிந்தும் இதெல்லாம் கடந்து போறீங்க அப்படின்னா இது என்னன்னு எனக்கு புரியல. வாக்காளர் எந்திர முறை இது இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியான தன்மை எடுத்து அதுக்கு கேஸ் நடத்துங்க. அடுத்த தேர்தல் குறைந்தபட்சம் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நாச்சு அந்த எந்திர முறை இல்லாமல் இருப்பது தான் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் சரியான ஒரு வாய்ப்பாக அமையும். அது இருந்துச்சுன்னா வெற்றி வாய்ப்பு என்பது கடைசி வரைக்கும் கிட்டாது. நீங்கள் ஜெயிச்சா கூட ஜெயிக்காத மாதிரி தான் ரிசல்ட் வருங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி பாரு. நன்றி.